ஒரு அழகான கிராமத்துல மீனுன்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். மீனுவோட கணவர் பேரு குமார். அவர் ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்கறாரு. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாளா ஒரு யோசனைல இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது தான். அது நடந்துச்சா இல்லையான்னு இந்த கதையில பாப்போம். சாப்பிட்டீங்களா பசங்களா? ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்புங்க. நேரம் ஆகுதுல, இல்லனா மிஸ் கிட்ட அடி வாங்குவீங்க. அம்மா அம்மா, இந்த ஸ்கூல்ல நான் தான் அம்மா முதல் ரேங்க். சூப்பர் கண்ணா, வாழ்த்துகள். வெயிட் அண்ட் கண்ணா, அப்படிதான் நல்லா படிக்கணும். நன்றி அம்மா. அம்மா அம்மா, அடுத்த வாரம் எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அம்மா. அதுக்கு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறோம். இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. தேங்க்ஸ்டா கண்ணா. சரி, 2 பேரும் பார்த்து பத்திரமா ஸ்கூல் போயிட்டு வாங்க. பாய் கண்ணா. பாய்மா, போயிட்டு வரோம். குமார், நம்ம எப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிறது? வருஷம் ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம பிளான் நடக்கிற மாதிரியே தெரியல. ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆமா மீனு, ஹோட்டல் ஆரம்பிச்சா நல்லாதான் இருக்கும். ஆனா ஹோட்டல் ஆரம்பிக்க நிறைய செலவாகுமே. அதுக்கு தேவையான பணம் நம்ம கிட்ட இல்லையே. என்ன பண்றது, நீயே சொல்லு. ஆமாங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம பேங்க்ல லோன் வாங்கி ஹோட்டல் ஆரம்பிப்போமா? நம்ம பேங்க்ல கோல்டு லோன் வாங்குவோம். அதை வச்சு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். சரியா மீனு? மீனுவும் குமாரும் நிறைய பேங்க்ல ஏறி இறங்கி கம்மி வட்டிக்கு கடைசியா லோன் வாங்குறாங்க. எப்படியோ கடைசியா லோன் வாங்கியாச்சு குமார். எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா லோன் வாங்குறதுக்கு. ஒரே அலைச்சல். ரொம்ப சோர்வா இருக்கு குமார். ஆமா மீனு, லோன் எப்படியோ வாங்கிட்டோம். ஹோட்டல் எங்க ஆரம்பிக்கலாம்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா மீனு? இருந்தா இப்பவே சொல்லு மீனு. அப்புறம் என்கிட்ட கேட்காம முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம பக்கத்து தெருலயே ஒரு கடை காலியா இருக்கு குமார். நம்ம அந்த கடைய கேட்டு பாப்போம். கடை நல்லா இருக்குமா? எப்போ போய் விசாரிக்கலாம்? கடை நல்லா இருக்கும் குமார். நாளைக்கு போய் விசாரிக்கலாம். வாடகைய பார்த்து பேசுங்க. ஒரு 4000, 4500 அவ்வளோ வாடகைக்கு கடை வச்சாதான் நமக்கு கட்டுப்படியாகும். சரி, ஓகே மீனு, போய் ஓனரை பார்த்து பேசிக்கலாம். பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க போல. வாங்க பசங்களா, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? நல்லா போச்சம்மா. நான் இன்னைக்கு ஸ்கூல்ல மிஸ் கிட்ட வெரி குட் வாங்குவேன் தெரியுமா? என் சமத்து பையன். சரி சரி, டீ குடிச்சிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டு பாடம் எழுதுங்க. அம்மாவுக்கு நிறைய வேலை கிடக்கு. அடுத்த நாள் குழந்தைங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மீனு அப்புறம் குமாரு கடை ஓனரை பார்க்க போறாங்க. ஓனர் அண்ணா, கடைய பார்க்க வந்திருக்கோம். மாச வாடகையெல்லாம் எவ்வளோ? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இங்க பக்கத்துக்கு தெருல தான் தங்கிருக்கோம். கடைக்கு அட்வான்ஸ் 20,000, அப்புறம் வாடகை 5,000. ஓகேன்னா சொல்லுங்க, இல்லனா வேற கடை பாத்துக்கோங்க. 5000 ஓனர் அட்வான்ஸ் ஓகே தான். வாடகை மட்டும் கொஞ்சம் குறைக்கிறீங்களான்னா? என்ன 5,000க்கே வாய பொழங்குறீங்க? நீங்க சொல்லுங்க, வாடகை உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்லுங்க. எனக்கு கட்டுப்படி ஆகுதான்னு பாக்குறேன். எனக்கு கட்டுப்படி ஆகலனா நீங்க வேற கடை தான் பாத்துக்கணும். ஓனர் அண்ணா, வாடகை 4000 ஆக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. சரிங்க, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 4,500 வாடகை கொடுங்க. இதுக்கு மேல குறைக்க சொன்னா கடையை ஃப்ரீயா தான் விடணும். சரி ஓனர், 4,500 எங்களுக்கு சம்மதம் தான். ஒரு நல்ல நாள் பார்த்து கரைய ஆரம்பிச்சிட்டோம். இங்க தண்ணி வசதிலாம் நல்லா இருக்குமா ஓனர்? அதெல்லாம் 24 மணி நேரமும் தண்ணி வசதி இருக்கும்பா. அத பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. கடை அமைஞ்ச சந்தோஷத்துல வீட்ல எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தா மீனு. வாங்க குமார், நம்ம போய் ஜோசியரை பார்த்துட்டு எப்போ கடை ஓபன் பண்ணலான்னு கேட்டுட்டு வருவோம். கடை ஓபன் பண்றதுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்கணுமா மீனு? நம்மளே கேலண்டர்ல நல்ல நேரம் பார்த்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம்ல. ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம். அத சரியான நேரத்துல கேட்டு ஆரம்பிச்சா இன்னும் நல்ல வருவோம்னு நான் நம்புறேன் குமார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லனாலும் எனக்காக வாங்க ப்ளீஸ். சரி மீனு, உனக்காக வரேன். வா, போயிட்டு வருவோம். ஆனா அவர்கிட்ட போய் சும்மா ஜாதகம் பார்க்கணும்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லாத. ஜோசியன் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். சரி வாங்க போய் பாப்போம். மீனுவும் குமாரும் ஜோசியரை பார்க்க போறாங்க. அங்க என்ன ஆச்சுன்னு பாப்போம். ஜோசியர் ஐயா, எங்களுக்கும் எங்க பசங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும். பொதுவா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்க 2 பேரோட ஜாதகம் சுமாரா தம்மா இருக்கு. உங்க மூத்த பையனுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு. அந்த பையனோட திசை யோகத்துக்கு நீங்க நடத்துற பிசினஸ் நல்ல முன்னேற்றம் அடையும். இல்லனா புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சிறப்பா இருக்கும். அது விஷயமா தான் ஐயா ஜோசியம் பார்க்க வந்தோம். ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுங்க ஐயா. இருங்கம்மா, பாப்போம்.
நாளைக்கே நல்ல நாளாதான் இருக்கு. வேணும்னா நாளைக்கே பால் காய்ச்சிருங்க. தொழில் அமோகமா இருக்கும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். பாத்தீங்களா குமார், எவ்ளோ விஷயத்த சரியாய் சொல்றாருன்னு. எல்லாரையும் ஒரே மாதிரி தப்பா நினைக்க கூடாது. சரிம்மா வா, கடையை ஓபன் பண்ற வேலையை பாப்போம். என்னென்ன பொருள் வாங்கணும்னு குறிச்சுவ. குமார், யாரெல்லாம் கடை திறப்பு விழாக்கு கூப்பிடுறது? நம்ம நெருங்கிய சொந்தக்காரங்க, பக்கத்துக்கு வீடுக்காரங்க, அப்புறம் ஓனர் அண்ணன் எல்லாரையும் கூப்பிடலாம். மீனு கூப்பி எல்லாருக்கும் விருந்து வச்சிடலாமா? வேலைக்கு எத்தனை பேரு வைக்கலாம்? ஒரு சப்ளையர் அப்புறம் ஒரு புரோட்டா மாஸ்டர் வச்சா போதுமா குமார்? ஆமா மீனு, 2 பேரை வேலைக்கு வச்சா சரியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்காங்க, நான் வர சொல்றேன். நம்ம கடையில எல்லா சாப்பாடும் நியாய விலையில இருக்கணும் குமார். எல்லாரும் நம்ம கடையில வந்து வயிறார சாப்பிட்டுட்டு நிம்மதியா போனாலே நம்ம நல்ல இருப்போம் குமார். சரி மீனு, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். நம்ம கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்.